லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ரங்கநாயகி அத்தை வீட்டு பத்திரத்தை சக்தி அடகு வச்சுட்டாளாம். அடிப்பாவி, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கா அந்த சக்தி. இல்லனா அந்த மீனாட்சிக்கு எப்படி இவ்ளோ பணம் கிடைக்கும்? எந்த தைரியத்துல யமுனாவோட கல்யாணத்துக்கு அவ ஏற்பாடு பண்ணிருப்பா? அண்ட வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே நானா. இத பாருங்க ரங்கநாயகி அம்மா, உங்க வீட்டு பத்திரத்தை வச்சு வந்த பணத்துலதான் அந்த யமுனாவோட கல்யாணமே இப்போ நடக்குது. இங்க பாரு புஷ்பா, சும்மா எதையாவது சொல்லாத. உனக்கு மீனாட்சி அம்மா குடும்பம்னாலே ஆகாது, அதான் இப்படி சொல்லிட்டு இருக்க. சக்தி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா. எனக்கு தெரியாதா என் மருமகளை பத்தி? அண்ணே, இப்ப தெரிஞ்சிரும் உங்க மருமகளை பத்தி. இருங்க. சொல்லுங்க புஷ்பமா. நான் என்னையா சொல்றது, நீதான் சொல்லணும். இங்க ரங்கநாயகி அம்மா, செல்வமுருகன் அண்ணன் எல்லாருமே இருக்காங்க. இரு, போனை ஸ்பீக்கர்ல போடுறேன். இத பாரியா, நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும், புரியுதா? ரங்கநாயகி அம்மாவோட பத்திரம் இப்ப யார்கிட்ட இருக்கு? உன்கிட்ட தானே இருக்கு. சேட்டு, உனக்கு தர வேண்டிய பணத்துக்கு நான் பொறுப்பு. அப்புறம் நான் வந்து இப்படி சொன்னதுனால தான் நீ நகையெல்லாம் கொடுக்குறேன்னு வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அம்மா, இதா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாமா? போன்ல எதுக்குமா? யோ, நேர்ல வந்து வெத்தலை பாக்கு வச்சு பேசுறதுக்கு நாங்க என்ன உன் கூட சம்பந்தமா பண்ண போறோம்? சொல்லியா, ரங்கநாயகி அம்மாவோட பத்திரம் உன்கிட்ட இருக்கா இல்லையா? இரு புஷ்பா, நீங்களே கேளுங்க. நான் ரங்கநாயகி பேசுறேன். அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. இங்க பாருங்க, நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். அம்மா நானே சொல்லிடுறேம்மா. உங்க வீட்டு பத்திரம் இப்ப என்கிட்ட தான் இருக்குமா. சொன்னல்ல. என்னையா குளிர் விட்டு போச்சா? எங்க வீட்டு பத்திரத்தை அடகு வைக்கிற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. உங்க வீட்டு மருமக உங்க வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து பணம் வேணும்னு கேட்டாங்க. நான் எப்படிமா இல்லைன்னு சொல்ல முடியும்? அதாம்மா கொடுத்துட்டேன். அதுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணலையா? இல்லம்மா, அது வந்து கொடுங்க. யோ, முதல்ல கல்யாண மண்டபத்துக்கு கிளம்பி வா, மத்ததெல்லாம் அங்க வச்சு பேசிக்கலாம். இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றத மட்டும் செய். ஒழுங்கு மரியாதையா கிளம்பி நீ கல்யாண மண்டபத்துக்கு வர. இப்ப என்ன சொல்றீங்க? அத்த, ஒருத்தி இந்த அளவுக்கு போவாளா அத்த? எப்படி நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்கி அதுக்கு அவ அக்காவோட கல்யாணத்தை நடத்துறாளே, என்ன ஒரு நெஞ்செழுத்தம் அவளுக்கு. வாங்கத்த, இப்பவே போய் நம்ம அவளை என்னன்னு கேட்போம். அம்மா, கல்யாணம் நடக்கிற இடத்துல இப்ப எதுக்குமா அந்த பிரச்சனை? சக்தி வந்ததும் பேசிக்கலாமா? சக்தி இந்த மாதிரி எல்லாம் பண்றவ இல்லம்மா. சரண்யா, அடகுக்கு பணம் கொடுத்தவரே சொல்லிட்டார்ல, சக்தி தான் வந்து அடகு வச்சான்னு. இன்னும் என்ன? அத்தை கிட்ட எங்க அக்காவோட கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தா அத்தை 100 பவுன் நகையை கொடுத்துருப்பாங்களே. ஆனா அவங்கள போய் ஏமாத்த அந்த சக்திக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியலப்பா. இத பாருங்க, இப்பவே நீங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கலனா நாளைக்கு உங்க மொத்த சொத்துக்குமே பிரச்சனை வந்தாலும் வந்துரும், பாத்துக்கோங்க. ஆமாத்த, வாங்கத்த, நம்ம இப்பயே போய் அவளை என்னன்னு கேட்போம். யோசிக்காதீங்க, வாங்க. வா பூஜா. வரேன்னு. பாவம்பா சக்தி, எல்லாம் இந்த பூஜா பண்ற வேலைதான்ப்பா. கேட்டா
இல்லவே இல்லைன்னு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணுவா. ஐயோ, இப்ப கல்யாண மண்டபத்துல என்ன நடக்க போதும்? சும்மா இருந்த ரங்கநாயகியை கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லி நான் தான் கட்டாயப்படுத்தினேன். ஆனால் இப்போ அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சேம்மா. சார் போங்க சார். ஆமா ஆமா வாங்க 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 இந்த ரோஸ் எடுத்துக்கங்க. ஓகே ஓகே. அண்ணா இவங்களுக்குலாம் பன்னீர் தெளிக்காதே. சும்மா போங்க 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 போங்க. இந்த ரோஸ். வாங்க 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 வாங்க. வந்துங்க ஏட்ட வைக்கங்க ப்ளீஸ். வாங்க 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 வாங்க. டேய் அவங்கள கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ரோல உட்கார வைங்க. என்ன சில்லுக்குட்டி, உன் புருஷன் தானே, வீட்டுல வச்சு அவனை சரியா பாக்கலையா? அவனையே பாத்துக்கிட்டு இருக்க? இல்லக்கா, வயசு பொண்ணுங்களா பார்த்து பன்னீர் தெளிச்சு வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏம்மா சில்லுக்குட்டி, நீ என்ன செய்யற? நீ எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு சண்டை கோழி மாதிரி அவனை முறைச்சிக்கிட்டே இருக்க. அதனால அவங்கிட்ட யார் சிரிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து வளைஞ்சிட்டு பேசுறான். அவங்க பின்னாடி கூட போயிருவான். நான் சண்டை போட்டா அவன் வேற பொண்ணு பின்னாடி போயிடுவானா? ஆமா, அவ்வளவு தைரியமா? போயிருவா. அதையும் நான் பாக்குறேன். இது கல்யாண மண்டபம், இங்க வச்சு ஏதாவது ஏட கூட பண்ணி தொலைச்சிடாத. இருந்தா என்ன, இங்க அவன் எனக்கு புருஷன் தானே, விடுங்க. ஐயோ, இவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சாந்தாக்கா, அங்க போய் என்ன பண்றான்னு பாக்கலாம். வாங்க வாங்க, அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அந்த வேலையை சரியா பன்னீர் தெளிச்சு பன்னீரை வேஸ்ட் பண்ணாதே. ஆமா போ போ. இந்த போறாரு பாரு. இந்தாங்க. வாங்க வாங்க வாங்க. பாத்தீங்களா சாந்தாக்கா, இத்தனை பேர் வந்தப்ப பன்னீர் தெளிச்சான்ல, இப்போ நான் வந்து நிக்கிறேன். எனக்கு பன்னீர் தெளிக்கணுமா வேண்டாமா? தெளிக்கணுமே. ஆனா பாத்தீங்களா, சில்லு குட்டிக்கு கோவம் வருது. நான் சொல்லல அங்க டொட்டோ டொட்டோ டோய் டொடோ டொட்டோ டொட்டோய் டொடோ டொடோ டொடோ. இல்லடா, இப்ப மத்தவங்களா உறவுக்காரங்க, வந்தவங்கள வா வான்னு வரவேற்கிறது முறை. நியாயத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்த்துதான் வர்றவங்களுக்கு பன்னீர் தெளிக்கணும். இதுல எனக்கு தெளிக்கல உனக்கு தெளிக்கலன்னு எங்க எல்லாரும் முன்னாடி சண்டை போடுற மாதிரி நாடகம். டேய், நீ சொல்லு. இவ்வளவு நேரம் அந்த பொண்ணுங்க எல்லாம் வந்தப்ப ஈன்னு இழிச்சுக்கிட்டே பன்னீர் தெளிச்சல்ல, எனக்கு ஏன் தெளிக்கல? ஏய், உனக்கு ஏன் பன்னீர் தெளிக்கணும்? நீ இந்த வீட்டு பொண்ணு தானே? இந்த வீட்டு பொண்ணுனா பன்னீர் தெளிக்க வேண்டான்னு யாராவது சொன்னாங்களா? அம்மா தாயே, இப்போ உனக்கு பன்னீர் தெளிக்கணும், அவ்வளவுதானே? இரு, இந்தா. வேண்டாம், தேவையில்ல. நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா? ஒவ்வொன்றத்தையும் நான் கேட்டுதான் வாங்கணுமா? நான் வந்ததுமே நீயே பன்னீர் தெளிச்சிருந்தனா நான் அதை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். நான் கேட்டது நீ தெளிக்கிற பாரு, அது எனக்கு வேண்டாம். இப்போ தெரியுதா உனக்கு நான் ஏன் ஈகோ இன்ஜின் பேர் வச்சிருக்கேன்னு? ஈகோ இன்ஜின், ஈகோ இன்ஜின். பாத்தியா, ஈகோ இன்ஜின். அவ ஈகோ இன்ஜினாவே இருந்துட்டு போட்டும். தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. தம்பி, இவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நான் உங்களை சந்திச்சிருந்தேனா? ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ஐயோ, அப்படி சொல்ல வரல. ஐயோ, எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா இவர் கையில தாலிய கொடுத்து அவ கழுத்துல கட்ட வச்சிருந்திருப்பேன். மத்ததெல்லாம் அவர் பார்த்திருந்திருப்பாரு. என் பொண்ணு ஒத்துழைப்பு கொடுத்திருந்திருப்பா. சாந்தாக்கா சொல்றது சரிதானே தங்கம்? வாங்க வாங்க வாங்க, தள்ள சக்தி. போதும் நிப்பாட்டுங்க. Dress ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓ, அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு. தோ அங்க முன்னாடியே உட்காருங்க. ஓகே, பை. பாய். அப்பப்ப உனக்கு வெச்சி கையால கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து விடுறேன். சரி சரி, போ போ போ. பாய் பாய். பாத்து. பாத்தீங்களா சாந்தாக்கா, வேணும்னே பண்றோம். வேணும்னு தான் பண்றான். நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். வேணும்னு தான் பண்றான். இல்லனா என்ன ஆகும்? மண்டபத்துக்கு வந்தவங்க நம்ம சரியா வரவேற்கலன்னு மீனாட்சி அக்காட்ட போய் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிர கூடாது. அதனால தான் தம்பி இவ்வளவு வேர்வைகளை அப்படியே சிந்தி உழைச்சி மாடு மாதிரி இந்த குடும்பத்துக்காக வரவேற்கிறாரு. அவரை போய் சும்மா குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கிய. ஐயோ சாந்தாக்கா, நடிக்கிறான்க்கா. எல்லாமே போய் நடிப்பு. உங்க எல்லாரையும் அவன் பக்கம் இழுக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பின்ன பாவம் சக்தி, காலையில இருந்து அவரே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இல்லன்னா இந்த கல்யாணம் நடக்கிறதே கஷ்டம். ஊர் உலகத்துல இவன் இல்லாம கல்யாணமே நடக்கல பாரு.
ஊர் உலகத்தை இந்தாங்க. முன்னாடி போய் உட்காருங்க. முன்னாடி. டேய் முன்னாடி சீட் இருக்குலடா. நான் அவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன கவனிக்காம அந்த பொண்ணுங்களுக்கு பன்னீர் தெளிக்கிறான். சாந்தக்கா, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. உலகத்திலேயே கடைஞ்சி எடுத்த அயோக்கிய இவன் தான். ஐயோ, இந்த பால்வடிற முகத்தை பார்த்தா அப்படி சொல்ற. இந்த பார்பல உங்க சண்டையை தூக்கி தூர வச்சுட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் காபி வேணுமா கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமான்னு கேட்டு குடு. உங்க வீட்டு பத்திரம் இப்ப என்கிட்ட தான் இருக்குமா? அத்தை, எப்படி இப்படி ஒரு வேலையை அந்த சக்தி பண்ணா? பா, என்னால இன்னுமே அதை நம்பவே முடியல அத்தை. நம்ம வீட்டு பத்திரத்தை எடுக்கிற தைரியம் எப்படி அந்த சக்திக்கு வந்துச்சு? அவளோட அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு என்னம்மா இந்த சக்தி பிளான் பண்ணிருக்காத்த? முருகா, நீங்க மட்டும் நகை எடுக்கும் போது பத்திரம் இல்லாததை கவனிக்கலனா என்னத்தான் ஆயிருக்கும்? அத்தை, நீங்க கும்பிட்ட சாமி தான் உங்களை காப்பாத்தி இருக்கு. இல்லனா நமக்கெல்லாம் இந்த பத்திரம் விஷயமே தெரியாம போயிருக்கும். என்னத்த ஒண்ணுமே பேசாம அமைதியா வரீங்க? என்னம்மா பேச சொல்ற? அவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நேர்ல போய் நல்லா நாக்கு புடிங்கிற மாதிரி அவகிட்ட 4 வார்த்தை கேட்கணும்னு என் மனசெல்லாம் துடிக்குது பூஜா. நீங்க வரத்த, அவ அதுக்கும் ஏதாவது ஒரு பதில் வச்சிருப்பா. பத்திரம் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன சொல்லி உங்களை ஏமாத்தலான்னு இந்நேரம் ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பா. யார்கிட்ட எப்படி எப்படி பேசணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காத்த அவ. மண்டபத்துல எல்லாரும் முன்னாடியும் நீங்க உண்மையை போட்டு உடைப்பீங்கல்ல, அப்ப வேணா பாருங்க, அப்படியே அப்பாவி மாதிரியே பேசுவா பாருங்க. ஆனா நீங்க எக்காரணத்தை கொண்டு அவளை மட்டும் நம்பிராதீங்க அத்தை. பூஜா, என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது. ஏன் வீட்டு பத்திரத்தையே எடுத்து அடகு வச்சிருக்காளா? இன்னைக்கு பாரு, அவளை உண்டு இல்லைன்னு பண்றேன். அப்புறம் அத்தை, எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஒரு பொண்ணோட கல்யாண விஷயம். கல்யாணம் நின்னா ரொம்ப கஷ்டமா போயிடும், அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவா. அந்த மீனாட்சி அம்மாவும் கல்யாணம் முடியட்டும், அது அப்புறமா பேசிக்கலான்னு டிராமாலாம் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க வேற ரொம்ப நல்லவங்க, பாவ புண்ணியத்துக்கெல்லாம் பயந்து சரின்னு சொல்லிடுவீங்கன்னு அவ குடும்பத்துக்கெல்லாம் நல்லா தெரியும். பாவம் புண்ணியம் பார்த்ததுனாலதான் என் பையனையே இன்னைக்கு நான் அவகிட்ட இழந்துட்டு நிக்கிறேன். இனிமே இந்த பாவம் பொண்ணியம் இதெல்லாம் யோசிக்கிற மாதிரி இல்ல பூஜா. எது என் மனசுக்கு சரின்னு படுதோ அதை தான் நான் செய்ய போறேன். இந்த பூஜா மூஞ்சிய பத்திரி ஹாய் ஹாய். வாங்க 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 வாங்க. அண்ணே, ஹாய். இப்பதானே பண்ணி தெளிச்சிட்டு போனீங்க, திரும்ப எதுக்கு வரீங்க? போங்க உள்ள போங்க. போ. டேய் அண்ணே, அண்ணி சொன்னா கேட்க மாட்டியா? என்ன அவசரம்? கொஞ்ச நேரம் பார்த்து பேசிட்டு போறோமே. ஐயோ பேசலாமே. டேய் உள்ள கூட்டி போ. வாங்க வாங்க பேசலாம். யாரு கிட்ட? இந்த ஹீரோ கிட்ட தான். ஏய், நீயே எவ்வளவு நேரம் தாண்டி பேசுவ? நானும் 2 வார்த்தை பேசிக்கிறேன். நல்லா பேசலாமே, பேசலாம். இது மட்டும் அன்னைக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரே ஒரு வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. ஒரு வாட்டி ஆனா என்னடி? அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் தானே. என்னது அடிஷனல் குவாலிஃபிகேஷனா? இவங்கள ஏய், முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புங்கடி, போங்கடி. வாடே. வாங்க முதல்ல. என்னனே இதெல்லாம்? ஏதாவது பேசிட்டு உடனே வந்துறது. ஒளச்சிடுவேன். எங்க அன்னைக்கு மட்டும் வந்து திருப்பிடுவாங்க. மூஞ்சா. ஆமா, இன்னைக்கு என்னடா என்ன பார்த்து இவ்ளோ சைட் அடிக்கிறாளுங்க? இத மட்டும் சக்தி பார்த்துட்டாங்க. அப்படி போடு. ஏய், என்னது? என்னதுனா? என்ன நடக்குதுன்னு கேட்டேன். அடி பாவி, உங்க அக்கா கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, இது கூட தெரியாத உனக்கு? ஓங்கி குத்துனனா? சக்தி,
எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ற? ஆஹா, எல்லாம் பார்த்தா என்ன? இவ்ளோ நேரம் நீ அந்த பொண்ணுங்க கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தல்ல, அப்ப எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருந்தாங்க. அப்ப ஈனி எழுச்சிக்கிட்டு இருந்த? ஆமா, அவங்க யாரு? எனக்கு எப்படி தெரியும்? அது உங்க வீட்டு சொந்தக்காரங்க தான். அது எப்படி? வர பொண்ணுங்க எல்லாருமே உன் கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு எப்படி தெரியும்? இன்னொரு தடவை எனக்கு எப்படி தெரியும்னு சொன்ன, அப்படியே அடிச்சு கைய காலெல்லாம் உடைச்சிருவேன். ஃப்ராட். ஆமா, உனக்கு பன்னீர் தெளிக்கிறது மட்டும்தான் வேலையா? உள்ள வேற வேலையே இருக்காதா? ஃப்ராட், ஃப்ராட். நான் தெளிச்சேன். சாரி. வாங்க வாங்க. ஹலோ சார், எவ்வளவு நேரம் தான் அவங்க கிட்டே பேசிட்டு இருப்பீங்க? நாங்களும் உங்ககிட்ட பேச வேண்டாமா? ஐயோ பேசலாமே. டேய், இவளை கூட்டிட்டு போடா. வாங்க பேசலாம், வாங்க பேசலாம். சாப்பாடு நல்லா இருந்துச்சா? ஐயா, அப்படி என்ன நீங்க பேச போறீங்க? அது பர்சனல். ஹீரோ உங்க என் பேர் பேரா? என்ன? என் பேரு வெட். ஹீரோ? ஹீரோவா? ஆமா, எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஹேண்ட்ஸம், ஹேண்ட்ஸம். ஹீரோ, இந்த மாதிரி பொண்ணுங்க கூட எல்லாம் ஏன் பேச்சு வச்சுக்கிறீங்க? இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க கூட ஒரு ஒரு செல்ஃபி நிமிஷம் எடுத்துக்கலாமா? உன்னதான் கூட்டிட்டு போக சொன்னல, கூட்டிட்டு போடா. அப்புறம்